ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை ஆவடியில் உள்ள ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து 320 அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கான அந்த ஓப்பனிங் வந்து லாஸ்ட் மந்த் வெளிவிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த செலெக்ஷன் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் செலெக்ஷனுக்கான அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் தான் இப்போ வெளிவிட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தரமணி சென்னை இதில் இருந்தால் சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னையில். Dear students, with reference to the earlier notification issued our website connection with engagement engineering graduate diploma technician and non-engineering graduate apprentice தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே அப்படின்னா HVF ஆவடி சென்னை based on the percentage of marks, அப்புறம் community declare by you online enrollment, அப்புறம் candidature has been shortlisted certificate verification. ஸோ கால் லெட்டர் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு போயிருக்கு. எங்கே இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ட்ரைனிங் ஸ்கூல் HVF ஆவடி சென்னை 54 8/1/2024 10/1/2024 9:30 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும். ஸோ அட்டாச்மெண்ட், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட், டிப்ளமோ டெக்னீஷியன், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஒரு 52 பேஜில். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்களா, ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் கீழே இருக்கிற அந்த லிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பயோடேட்டா form to be filled by the candidate and submit the same at the time of certificate verification. ஸோ இதுக்கு ஒரு பயோடேட்டா கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைப்பை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிஸ்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தி கிளைம் ஃபார் அட்மிஷன் அண்டர் த கேட்டகரி சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதை எல்லாமே கொண்டுட்டு போகணும். ஸோ ப்ரொவிஷனல் அட்மிஷன் of the candidate for certificate verification does not center any of right selection apprentice training. So please report along with following original certificate and one set of xerox copy. So என்னென்ன நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டுட்டு போகணும், இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ், அப்புறம் வந்து நான் இன்ஜினியரிங், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் PWD சர்டிஃபிகேட், இது எல்லாமே கொண்டுட்டு போகணும். இதுக்கு எந்த வித ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, போர்டிங், லாட்ஜிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயாக கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த அமௌண்ட்டு தான். இப்போ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்னால் 9,000, டிப்ளமோ டெக்னீஷியன்னா 8,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 more கேண்டிடேட் செக்யூர்டு சேம் பர்சன்டேஜில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த மெரிட் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொடுத்துருக்குற அந்த டைமில் மட்டும்தான் நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டேட்டோ இல்லை டைமிலோ நம்ம போக முடியாது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அட்வர்டைஸ் டு வியரிங் அந்த COVID-19 அந்த இதெல்லாம் வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கைண்ட்லி பிரிங் த ஃபில் பயோடேட்டா ஃபார்மேட் என்க்ளோஸ்ட் அலாங் வித் ஃபோட்டோகாபிஸ், ஜெராக்ஸ் ஆஃப் டிகிரி, டிப்ளமோ, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த இதுக்கு வந்து வைல் கம்மிங் ஃபார் திஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அலாங் வித் எ காப்பி ஆஃப் திஸ் இமெயில், இன்கேஸ் எனி query ப்ளீஸ் சென்ட் இமெயில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் பப்ளிஷ்டு வந்து இந்த வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, boat.srp.comல. ஸோ இங்கே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து கிராஜுவேட்டாக, சப்ஜெக்ட் என்ன, அவங்களோட கம்யூனிட்டி பர்சன்டேஜ் என்ன, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டு எப்போ வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 8/1/2024 1 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் 9/1/2024 10/1/2024 3 நாளில் வந்து எந்தெந்த டைமில் யார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களோ அவங்களாம் வரலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த டைமிங்கை பொறுத்து நீங்கள் அவங்களோட அந்த இன்டர்வியூ, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அங்கே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.